விஷால் டைரக்ட் பண்ணி விஷால் நடித்த மகுடம் இந்த படத்தோடைய டேஸ்ட்லாம் பார்க்கும்போது படம் பயங்கரமாக வருமாப்பா, வேற மாதிரியான ஒரு வேறு லெவல் படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நடந்தது வேறு. ஏன்னா படம் பார்த்தா படம் பல கலவையான எதிர்மறை விமர்சனங்களை பெற்று வருது. ஏன்னா படத்துடைய ஃபஸ்ட் நாள் வசூல் ஒரு 65 கோடி ரூபாயை தான் விட்டுருந்தது. அதுக்கப்புறம் படிப்படியாக உயரும் அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா இந்த படம் விஸ்வநாதன் சன்ஸ் படத்தோடைய போட்டியிட்டு அதன் பின்னடைவை சந்திச்சிருக்கு. ஏன்னா படம் போக போக இப்போ 4 நாள் வசூலில் 2.2 கோடி ரூபாய் மட்டுமே பெற்றிருக்கு. வசூலில் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. விஷால் கேரியர்லேயே மிக மோசமான வசூல் செய்த படம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசப்பட்டு வருது. சரி, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, விஷாலை டைரக்ட் பண்ணி விஷாலை நடிச்சிருக்காரு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் படத்தில் கண்டென்ட்டு மிக அரிதுபரதான பழைய கண்டென்ட்டு, அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே எந்த விதமான சுவாரஸ்யமே இல்லை. பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான். இப்படி படம் பல இடத்துல அடி வாங்கி படத்தோட வசூலை பாதிச்சிருக்கு. சூப்பர் குட் ஃபிலிம் தயாரித்த படத்துலையே இது மிக மோசமான ஒரு வசூலை சந்திச்சிருக்கு. மிகப்பெரிய நஷ்டத்தை இந்த படம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த படம் விஷாலோடைய இதற்கு முன்னாடி மரகத ராஜா படம் ஒன்று வெளிவந்துச்சு, அந்த படத்தோடைய வசூல் கூட இது பெறலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புள்ளி விவரங்கள் சொல்லுது. சரி, படம் இனி போக போக பிக்கப் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இன்னமும் போக போக எதிர்மறையான விமர்சனங்கள், கலவையான விமர்சனங்களை பெற்று தான் வருது. ஏன்னா படம் அந்தளவுக்கு பல பேர் அப்படி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஓகே, மகுடம் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன, படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.